இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேக் பாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் பாப்ஸ் வந்து பண்ணுறது ரொம்பவே ஈஸி. யார் வேணாலும் இந்த ரெசிபியை சூப்பராக ட்ரை பண்ணலாம். அதுவும் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. குட்டீஸ் வந்து நிறைய சாக்லேட்ஸ் வந்து சாப்பிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஹெல்த்தியான முறையில் நீங்கள் அவங்களுக்கு சாக்லேட்ஸ் பண்ணி தரணும், இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்நாக் பண்ணி தரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து நமக்கு கேக் வந்து தேவைப்படும். இந்த கேக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஞ்சுட்டு எக்ஸ்ட்ராவாக மீதி ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து க்ரீம் இல்லாத கேக்காக இருக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 3 லேயர் கேக்கு நான் முன்னாடியே பண்ணியிருந்தேன். அதில் ஒரு லேயர் கேக் வந்து எனக்கு மீதி ஆயிருந்தது. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து கோதுமை மாவில் செஞ்ச சாக்லேட் கேக் தான். இல்லை வந்து உங்களுக்கு கேக் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய கேக் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். ஸோ கேக்கை வந்து இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கணும். அடுத்து நான் இதிலே வந்து கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கணும். கண்டென்ஸ்டு மில்க் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இது கூட வந்து பட்டரை மெல்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்ல சூடான நல்லா கெட்டியான பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாவை இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து எல்லாமே ஈக்குவல் ஷேப்பில் வர்றதுக்காக நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனை வந்து மெஷர்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கரெக்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன ரவுண்டாக பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வந்து நமக்கு சாக்லேட்ஸ் வந்து தேவைப்படும். இந்த சாக்லேட்ஸ் வந்து ரொம்பவே மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட்டு. இந்த சாக்லேட்டை வந்து முன்னாடியே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து நீங்கள் ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டார்க் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணாலுமே பரவாயில்ல. இது மொத்தமாக உங்களோட ஆப்ஷனல் தான். இல்லைனா உங்களுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் வந்து டெய்ரி மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். ஸோ இதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் வரைக்கும் நான் ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கண்ணாடி பவுலில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் நல்லா சுடு தண்ணிக்கு கீழே இந்த பவுலை வச்சுட்டீங்க அப்படின்னாலே அது நல்லாவே மெல்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நான் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து சின்னதாக ஒரு கிளாஸில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி கேக் பாப்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக்கு வந்து நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கை வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கை வந்து நல்லா வந்து கேக் மேலே வந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு சாக்லேட்டில் வந்து ஸ்டிக்கை டிப் பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது வந்து நல்லாவே ஸ்டிஃப் ஆகிரும். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் செட் ஆகணும். ஒரு 15 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இது வந்து நல்லாவே செட் ஆகிடும். இதை வந்து நல்லா செட் ஆன பிறகு நம்ம இதுலேயே வந்து சாக்லேட்ஸில் மொத்தமாக டிப் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கணும். அதை நீங்கள் டிப் பண்ணி எடுத்ததையுமே வந்து சின்னதாக வந்து எதுலையாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்லேயே வந்து நல்லா ட்ரை ஆகிறதுக்காக கீழே வந்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம டிப் பண்ணி எடுத்ததையுமே சாக்லேட்டுக்கு மேலே வந்து நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் குட்டி குட்டி கலர் பால்ஸ் வந்து இது கூடயே ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். அடுத்து இந்த சாக்லேட்டை நீங்கள் 1 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சாக்லேட் வந்து நல்லாவே ஹார்டாகி நல்லா செட் ஆகி வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ இது சூப்பராகவே செட் ஆகிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், எல்லாமே சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாச்சும் நீங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டிஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கேக் பாப்ஸ் கூட நீங்கள் செஞ்சு வச்சிடலாம். ரொம்பவே வந்து டேஸ்ட் வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கேக் மட்டும் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கேக் பாப்ஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கும் போது ஒரே ஒரு கேக் பாப்ஸ் மட்டும் சாப்பிட்டாலே ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது வந்து பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி தான். ஏதாச்சும் ஒரு பர்த்டேஸில் ஏதாவது நீங்கள் சின்ன சின்ன ஸ்வீட்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். உள்ளே வந்து நல்லா கேக் வந்து ஸ்டஃபிங்காகவும் வெளியே வந்து சாக்லேட்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேக் பாப்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிடும்போது அந்த சாக்லேட் மேலே இருக்க ஒயிட் சாக்லேட் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாவே க்ரன்ச்சியாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இதே கேக் பாப்ஸை வெளியே வந்து ஒரு 10 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ வச்சுட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மேலே உள்ள சாக்லேட் வந்து லைட்டாக மெல்ட் ஆகிட்டு சாப்பிடும்போது நல்ல சாஃப்டான ஒரு கேக் பாப்ஸாக நமக்கு இருக்கும். இது வந்து நீங்கள் எந்த மாதிரி சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 2 டைப் ஆஃப் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸி தான். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.